ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சாமி பூ எப்படி கட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். சாமி பூ கட்டி எடுக்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஒயிட் கலர் செவ்வந்தி பூவும் ரெட் கலர் ரோஸும் துளசியும் எடுத்து வச்சிருக்கிறேன். இது கூட நம்ம அரளி சம்மங்கி பூ என்ன கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஒயிட் கலர் செவ்வந்தி பூக்கு பதிலாக எல்லோ கலர் செவ்வந்தி பூ கூட எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். இன்னைக்கு கட்டி தான் எடுக்க போகிறேங்க. பாருங்கள், மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நூலில் கீழ் பக்கமாக ஃபஸ்ட்டு சுற்றும் போது ஸ்ட்ராங்காக 2 சுற்று சுற்றிக்காங்க. நாட் போடுறதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். அடுத்த கண்ணி பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். நல்லா இறுக்கமாக நாட் போட்டுக்காங்க. அடுத்த கண்ணி பாருங்கள், இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு கீழ் பக்கமாக ஒரு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு பாருங்கள், அடுத்தடுத்த கண்ணிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டு கட்டிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு கட்டும்போது தான் நம்மளுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நாட் போடுறதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி விரலை மடிச்சுட்டு கீழ் பக்கமாக ஒரு சுற்றி நாட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பூ கட்டுறது எப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். பூ கட்ட தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பூ கட்டி பழகிறதுக்கு. அடுத்தது இந்த மாதிரி ரோஸ் ஒரு கண்ணி வச்சு கட்டிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ் ஒரு கண்ணி வச்சுட்டு, ரோஸ் ஒரு கண்ணி வச்சு இல்லைங்களா, அதோட ஹைட்டுக்கே துளசி மேலே 2 கொத்து துளசியும் கீழே 2 கொத்து துளசியும் இந்த மாதிரி வச்சு கட்டிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இடையில அரளி பூ சம்மங்கி பூ வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 3 பொருளை வச்சு தான் கட்ட போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெண்டு கண்ணி செவ்வந்தி பூவும் ஒரு கண்ணி ரோஸும் ஒரு கண்ணி துளசியும் வச்சு கட்ட போகிறேன். பாருங்கள், அவ்வளோதான். 2 கண்ணி செவ்வந்தி பூ வச்சு கட்டியாச்சு. அடுத்தது ஒரு கண்ணி ரோஸ் வச்சு கட்டிக்கலாம். அடுத்தது ஒரு கண்ணி துளசி வச்சு கட்டிக்கலாம். பாம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா 2 நாட்டு கூட போட்டுக்காங்க, நல்லா இருக்கும், நல்லா டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி அடுத்தது ஒரு கண்ணி துளசி வச்சு கட்டிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். மாலை மாதிரியே நல்லா இருக்கும். நம்ம சாமிக்கெல்லாம் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணி வச்சா கூட போதும். நம்ம மாலை மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை எல்லா சாமி ஃபோட்டோக்கும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சோமா கூட போதும். நம்ம கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வண்டிக்கெல்லாம் பூஜை பண்ணுறோம்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி போடலாம். ரொம்ப அழகாக மாலை மாதிரியே இருக்கும். பாருங்கள், நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கட்டிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ஒயிட் கலர் செவ்வந்தி பூவும் 1/4 கிலோ ரெட் கலர் ரோஸும் 2 கையளவு நல்லா நிறைய துளசியும் எடுத்திருந்தேன். அதை கட்டும்போது 4 முழத்துக்கு அதிகமாகவே கிடச்சிது. ரொம்ப அழகாக மாலை மாதிரியே இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சாமி சிலைக்கெல்லாம் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோதான். லாஸ்ட்டில் இந்த மாதிரி 2 நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாமி பூக்கள்லாம் கட்டும்போது நெருக்கமாக கட்டுறதை விட கொஞ்சம் தள்ளி ஒவ்வொரு கண்ணிக்கும் கொஞ்சம் கேப்பு விட்டு கட்டும்போது பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப அழகாக ஒயிட் கலர் செவ்வந்தி பூ வச்சு கட்டி எடுத்தாச்சு. இந்த ஆயுத பூஜைக்கெலாம் இந்த மாதிரி நம்ம கட்டி ரெடி பண்ணோமா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.